கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கண்களை மூடி தலையிலே தாழ்த்தி ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட தேவரீர் அடிமைக்கு கொடுத்திருக்கிற இந்த கட்டளையின்படி உடைய வார்த்தையை கர்த்தாவை தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நிற்கிறேன். என்னுடைய பலமும் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல தகப்பனே, உம்முடைய கிருபையினாலே தகப்பனே இந்த நேரத்தில் நிற்கிறேன் ஐயா. இந்த வசனங்களை உம்முடைய கரங்களில் கொடுக்குறேன் ஐயா. எடுத்து ஆசீர்வதிங்க. அடிமைக்கும் சபைக்கும் பயனுள்ளதாக இதை மாற்றி தாருங்க. இயேசுவின் என்ப நாமத்தின் சொல்ற நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15 விதமாக சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். We are the perfumes of the Christ. இயேசு கிறிஸ்துனுடைய நற்கந்தம். இப்போ சாதாரணமாக ஒரு இடத்துல சில பிள்ளைகள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களோடு படிக்கிற ஒரு மாணவி தாமதமாக அவர்கள் மத்தியில் உட்கார்ந்த உடனே எல்லாரும் அந்த மாணவியை திரும்பி பார்த்தாங்க. ஏன் அந்த பிள்ளையை திரும்பி பார்க்கும் பொழுது அவள் வந்த உடனே அவளை சுற்றி ஒரு வாசனை வந்தது. அந்த வாசனை வந்த உடனே எல்லாரும் அந்த பிள்ளையை திரும்பி பார்க்குறாங்க. அவள் போட்டிருந்தது பிஸ்கெட் பவுடர் என்று சொல்லுகிற ஒரு பவுடரை போட்டுட்டு இருந்தாள். மற்றவங்களும் சாதாரணமாக இது வேறு என்ன பவுடர் போட்டிருப்பாங்க. பொதுவாக அந்த பிஸ்கெட் பவுடரை பற்றி சொல்லும்பொழுது சொல்லுவாங்க, அது கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்கும், பக்கத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் அந்த வாசனை வீசும் என்று சொல்லுவார்கள். அவ்விதமாக இன்றைக்கு நாம் என்ன எப்படி இருக்கணும்னு சொல்லினா, கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவனுடைய நற்கந்தமாக இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து சில குணாதிசயங்களை உடையவராக இருக்கிறார், சில தன்மைகளை உடையவராக இருக்கிறார். அந்த தன்மைகள் அவரிடத்திலிருந்து நம்மிடத்துக்கு நாம் மற்றதை என்ன பண்ணோம், அவர்களுக்கு மற்றவர்களுக்கு அதை காண்பிக்கிறவர்களாக தெளிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவனிடத்தில் காணப்படக்கூடிய சில குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு சில காரியங்களை தேவன் என்னோடு கூட பேசியபடி நான் அதை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது தேவனுடைய தன்மைகள் அல்லது குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் விவிதமாக சொல்லுகிறது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார். அதுதான் அவருடைய முக்கியமான குணாதிசயம். எல்லா குணாதிசயங்களை காட்டிலும் மற்றவர்களுக்கு அது இல்லாத பரிசுத்தர் என்று சொல்லுகிற அந்த குணாதிசயம். அப்படிப்பட்ட பரிசுத்தரை என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய குணாதிசயத்தை நமக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். அந்த குணாதிசயத்தை நற்கந்தம் அல்லது நறுமணம் என்று சொல்லுகிற வாசனை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதை நாம் அவரிடத்திலிருந்து பெற்று அதை என்ன பண்ணோம், மற்றவர்களுக்கும் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வசனத்துக்கு முன்னால் 15 வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராக இருங்க அப்படின்னு சொல்கிறார். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும். ஆகவே நம்முடைய தேவன் மாத்திரம் பரிசுத்தராக இருப்பதை அவர் விரும்பலை, அவரை பின்பற்றுகிற, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற அனைவரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஏன் நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும்? வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்ப்போம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய தேவன் பரிசுத்தர். அதே பரிசுத்தத்தை நாமும் பெற்றிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் ஏன் அந்த பரிசுத்தத்தை நாமும் பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் என்ன பண்ண முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்றுகிற பிள்ளைகளும் கூட என்னை போல என்ன பண்ணணும், பரிசுத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் 2 விதமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதாவது கிமு கிபி என்று நாம் எடுத்துக்கொள்வோம். கிமு அல்லது கிபி என்று எடுத்துக்கொள்கிறோம். அது கிமு என்பது வருஷம் பிறக்கும்பொழுது நாம் சொல்கிற கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு பின்னால் என்று சொல்லி கேலண்டரில் கொடுத்திருக்கிறது இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கிமு என்று ஒன்று இருக்கிறது,
கிபி என்று இருக்கிறது. கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்த பிறகு இருக்கிற ஒரு வாழ்க்கை. இப்போ கிமுவில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்களை வாசிப்போம். உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியின் பிள்ளையாக ஆகாயத்து பிரபியாகிய அவனுடைய வழியிலே நம்ம என்ன பண்ணோம்? நடந்து கொண்டிருந்தோம். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவனிடத்தில் வருவதற்கு முன்பாக பிசாசு என்ன சொல்லுகிறானோ அதன்படி செய்கிறதாய் காணப்படுகிறது பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பார்ப்போம். நம்ம பழைய மனுஷன் என்ன பண்ணோம்? பிசாசின் என்ன தந்திரங்களோடு கூட நம்ம நடத்தினோனோ அந்த வழியில் நடந்து கொண்டிருந்த மனுஷனாக இருந்தார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, பிசாசின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம் மனசும் மாமிசமும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். நம்ம மனசு என்ன செய்ய விரும்புதோ அதை என்ன பண்ணுறோம்? செய்து கொண்டு இருந்தோம். இப்போ வாலிப பிராயத்தின் பிள்ளையை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் வாலிப பிராயத்தில் நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, நாம் நண்பர்கள் நமக்கு எப்படி இருந்தாங்கன்னா, நம்மை தீய வழியிலே நடத்தக்கூடிய நண்பர்களாகவே நமக்கு இருந்தாங்க. வேதத்தில் இளையகுமாரன் தன் தகப்பனிடத்தில் சொத்தை வாங்கிட்டு போயிட்டு அவனை பற்றி சொல்லும்பொழுது துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான். எப்படி அவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான்னா, அவனுடைய நண்பர்கள் யாராக இருந்தாங்க? கெட்டவராக இருந்தாங்க. அந்த நட்பு இருந்ததுனால அவர்கள் என்ன பண்ணாங்க? அவனை துன்மார்க்கமாக நடக்க செய்தாங்க. அதாவது சினிமாவுக்கு போகிறது, சீட்டாடுறது, இப்போ நம்ம ஜபித்தோம் இல்லையா, போதை பசங்களினாலே பழக்கப்படுகிறது, அல்லது பெண்களை பார்த்தால் அவர்கள் என்ன பண்ணுறது? கேலி செய்கிறது, ஆபாசமான படங்களை பார்க்கிறது, இது போன்ற பாரியங்களை தான் இப்போ நம்ம என்ன செய்து கொண்டோம். அதைத்தான் சொல்கிறார், மனசும் மாமிசமும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்ம அப்படி இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கும் பொழுது இவைகளையெல்லாம் விட்டு என்ன பண்ணோம்? விலக வேண்டியதாக இருக்கிறோம். இப்போ முந்தின வாழ்க்கையில் நம்மை சுற்றி இந்த காரியங்களில் நடந்ததை நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் பார்த்தார்கள். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ரட்சிகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க நம்ம பார்க்கும் பொழுது, இவன் இப்படிலாம் முன்ன இருந்தான், நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடித்து கொண்டு இருப்பான், சினிமாவுக்கு போவான், சீட்டாடுவான், பெண்களை கேலி செய்வான். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, அவன் செய்யறதில்லை. அதிலிருந்து அவன் என்ன பண்ணுறான்? ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்பதை உலகத்துக்கு அறிவிக்கணும். அதை தான் சொன்னேன், கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் என்ற நற்கருணையை கொடுத்ததுனால தான் நம்ம இதிலிருந்து என்ன பண்ணிட்டோம்? விலகி வந்துட்டோம். அந்த பரிசுத்தத்தை இருக்கணும். நாம் நம்முடைய தேவனோடு உறவு கொள்ள வேண்டும் என்றால், அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய பரிசுத்தத்தை என்ன பண்ணுறார்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுத்து அந்த பரிசுத்தத்தை உலகத்துக்கு நாம் வீசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லணும்? இப்பொழுது இவன் தேவனுடைய பிள்ளை. எப்படி இருக்கிறான்? இப்போ இவன் பரிசுத்தமாக இருக்கிறான். ஒரு பக்தன் பாடுறார், ஒரு மகிமையின் மேகம். அவர் பாடும்போது ஒரு 2வது வரியில் சொல்கிறாரு, என் பேச்சில், என் நினைவில், என்னுடைய செயலில், என்னுடைய நடையில் எல்லாம் ஒரு மாறுபாடு. இதுக்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? என் பேச்சு கெட்ட வார்த்தையை தாராளமாக பேசும். இதுக்கு முன்னால் என்னுடைய நடைகள் தீமையான வழிகளுக்கு போகிறதா இருக்கும். என் கைகள் நான் விரும்பாத, தேவன் விரும்பாத காரியங்களெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பரிசுத்தமாக தேவனிடத்தில் வரும்பொழுது என்னுடைய பேச்சு, நடை, வார்த்தை எல்லாம் என்ன பண்ணுது? மாறுது. இதை பார்க்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினால் இவனுடைய வாழ்க்கையில் விதமான மாற்றங்கள் காணப்படுகிறது. ஆகவே இவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொண்டு அவர்களும் அந்த வாசனையினால் ஏறாண்ட வரணும். இவங்க வாழ்க்கையை நல்லா மாற்றிட்டாரியா. இவன் இதுக்கு முன்னால் ஊதாரியாக இருந்தான், செலவு பண்ணிகிட்டு இருந்தான், நிறைய தன்னுடைய எல்லா வாழ்க்கையும் கெடுத்து கொண்டிருக்கிறான், குடித்து கொண்டிருக்கிறான், அடித்து கொண்டிருந்தான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால ஒரு பரிசுத்தவானாக அவர் மாறினபடியினால இவனுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. இப்போ நல்லா இருக்கிறான். இப்போ டிவியில் சில நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, டிவியில்
ஒளிபரப்பும் பொழுது சில நாடகங்களை போடுறாங்க. அந்த நாடகங்களை போடும்பொழுது ஆரம்பத்தில் அவன் குடிகாரனாக இருந்து தன் குடும்பத்தை அடித்து ஒழித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் கடைசியில் அவன் சுவிசேஷத்தை கேட்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சைக்கிளில் போயிருந்தவன் 2 வீலரில் போகிறான், 2 வீலரில் போகிறவன் காரில் போகிறான். எப்படி அந்த மாற்றம் ஏற்பட்டது என்பதை மற்றவர்கள் பார்க்கும்பொழுது இவன் பரிசுத்தவானாக மாறினான். பரிசுத்தவானாக இவன் மாறினபடியினாலே கர்த்தர் இவனை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். நாமும் கூட அந்த பரிசுத்தத்தை என்ன பண்ணோம், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறவர்களாக இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே தேவனுடைய நற்கந்தமாக நமக்கு அவர் தருகிற முதல் நற்கந்தம் பரிசுத்தம். ஆகவே நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவருடைய பரிசுத்தத்தினால் என்ன பண்ணோம், நிரப்பப்படணும். ஒரு முறை ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது ஒரு குளிர் பிரதேசத்தில். அந்த மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஓய்வு கொடுத்தாங்க. அப்போ அந்த பாஸ்டர்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு அப்படி உலாத்திட்டு வரும்பொழுது ஒருவர் பக்கத்தில் இருந்த ஒரு ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போய் அங்கே என்ன செய்தார், கொஞ்ச நேரம் அமர்ந்து இருந்து விட்டு வந்தார். மறுபடியும் 2வது செஷன் தொடங்கும் பொழுது அவருடைய பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த போதகர் அவரை பார்த்து கேட்டார், நீங்கள் பக்கத்தில் இருந்த ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்டால். ஆமாம், ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போயிருந்தேன். எப்படி தெரிஞ்சுது உங்களுக்கு? உங்கள் மேலே என்ன வாசனை வருது? ரோஜாப்பூ வாசனை வருது. அப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் போய் அங்கே உட்கார்ந்துட்டு வந்த ஒருத்தருக்கே அந்த ரோஜாப்பூவின் மனம் அவர் மேலே வீசும் என்றால் நாம் என்ன பண்ணோம், பரிசுத்தராகி அவரிடத்தில் நெருங்கி சேரும் பொழுது அந்த பரிசுத்தம் நமக்கு என்ன பண்ணணும், பெற்றுக்கொண்டு இருக்கணும். அந்த பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை உலகத்துக்கு நம்ம என்ன பேசணும். அப்போ அந்த பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்னப்பா செய்யணும், அவருடைய பிரசன்னத்தில் நிறைய நேரத்தை என்ன பண்ணணும், நம்ம செலவிடணும். அந்த போதகர் அங்கே கொஞ்ச நேரம் போனதுன்னு அந்த பாசனத்தை பெற்றுன்னு சொன்னார். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்னவா மாறுவோம், பரிசுத்தமாக மாறுவோம். அவரை போல பரிசுத்தமாக நாம் மாறுவோம். ஆபிரகாம் என்பவர் கானானில் குடியிருக்கும் பொழுது அவருடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா, சிலைகளை செய்து விற்று கொண்டிருந்த குடும்பம், தேவனை விட்டு தூரமாக இருந்த குடும்பம். ஆனால் தேவன் அழைத்து அவர் இடத்துல வந்தபொழுது அவர் தேவனுடைய பிள்ளையாக மாறி வாழும்போது விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசிகளுக்கே அவர் தான் அப்பா என்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றம் ஏற்பட்டது. பரிசுத்தத்தை அவர் தரித்து கொண்டார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நாம் தேவனிடத்திலிருந்து பெற வேண்டிய முதல் நற்கந்தம் வாசனை, பரிசுத்தம். அப்போ தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அடுத்தபடியாக நாம் அவரிடத்திலிருந்து மற்ற நற்கந்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய தேவன் எப்படியா இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். தேவன் பரிசுத்தர். அடுத்து நம்முடைய தேவனுடைய மற்றொரு குணாதிசயம் என்னது, ஒளியாக இருக்கிறார். தேவன் ஒளியாக இருக்கிறார். அப்போ ஒளியாக இருக்கிற தேவன் என்ன செய்கிறார்னா, அடுத்து நம்ம பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அவர் வெளியானவர், ஏன்னா அவர் தேவன். ஆனால் நம்மை அவரோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நம்ம எங்கே இருந்தால் நம்ம ஒரு காலத்தில் நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோன்னு சொல்லிட்டு இருக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவர்களை செய்து கொண்டு வந்தீர்கள். காலத்தில் நம்ம எப்படி தான் செய்து கொண்டோம். 5வது வசனத்தை வாசிங்க. அதிலேயே விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை ஆகிய பொருளாசை இதெல்லாம் நமக்கு இருந்ததுன்றார். எப்போ? இருளின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது. இருளின் பிள்ளைகளாக இருந்தோம். நாம் தொழுது கொள்கிற தேவன் ஒளியானவர். அப்போ ஒளியானவர் என்ன பண்ணுறாரு, தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளும் எப்படியா மாறணும், ஒளி உள்ளவர்களாக மாறணும்னு விரும்புகிறார். அதான் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் சொல்லுகிறது, தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை சொல்லிட்டு பின்னால் சொல்கிறாரு, இந்த உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவன் என்ன பண்ணுறார், இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார்னு சொல்கிறார்.
ஆகவே நாம் பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது உலகம் இருளாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல நபர் ஒளியை படைத்தார். அதுபோல மனுஷராகிய நம்மை அவர் என்ன பண்ணார், தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன வரணும்னு விரும்புகிறாரு, ஒளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யாத்திரையாகமம் 34:29. இப்போ இங்கே ஒரு சம்பவத்தை ஆகமத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவனோடு பேசும்படியாக மோசே கடந்து சென்று அங்கு தங்கியிருந்துட்டு திரும்பி வரும்பொழுது கையில் கற்பலைகளோடு கூட அவர் வருகிறார். அப்போ வரும்பொழுது அவருடைய முகம் பற்றி பிரகாசமாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். அதனால் சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவருடைய முகத்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஏன்? அவனுடைய முகமானது என்னவா இருந்தது, பிரகாசமாக இருந்தது. அப்போ அவங்களோட பேசும்போது அவனார் முக்காடு போட்டுட்டு பேசுகிறான்னு சொல்கிறாங்க. எப்படி அந்த மோசேயினுடைய முகத்திலே பிரகாசம் வந்தது? மோசேயும் நம்மை போல மனிதர் தான், ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தான். ஆனால் அவருடைய முகத்தில் அந்த வெளிச்சம் எப்படி வந்தது? கர்த்தரிடத்தில் எத்தனை நாள் தங்கியிருந்தார்? 40 நாள் தங்கியிருந்தார். அதனால் அவருடைய முகத்தில் என்ன வந்தது, பிரகாசம் வந்தது. அப்போது இந்த பிரகாசம் அவர் வந்ததுனால பயப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்குது. அதாவது நாமும் கூட தேவனை போல என்ன பண்ண முடியும், எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஒளி வீச வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒளி வீசும். சுவிசேஷ பாகத்தில் பின்னால் படித்துக்கொள்ள வரும்பொழுது நிருபங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தின் ஒளி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தின் ஒளி, அதாவது ஒளியானது சுவிசேஷத்திற்கு அளிக்கிறதுனாலுமாக இருக்கிறது. சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிக்கும் போது அது மற்றவர்களுக்கு என்ன பண்ணுகிறது, பிரகாசிக்கிற ஒளியாக அது இருக்கிறதுன்னு சொன்னார். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஈனப்படுத்தின முந்த நாட்களிலே அதுபோல இருந்து இருப்பதில்லை. ஏனென்றால் புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இதிலே 3 பெரிய பகுதிகள் இருந்தது. ஒன்று யூதேயா, மற்றொன்று சமாரியா, இன்னொன்று கலிலேயா. யூதேயாவில் இருக்கிற மக்கள் தாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை உயர்த்தி பேசி கொண்டிருப்பாங்க. சமாரியர்கள் கிறிஸ்துவை விட்டு பின்மாறுகிறவாக, தேவனை விட்டு பின்மாறி போனவர்களாக எண்ணப்படுகிறார்கள். ஆனால் அந்த கலிலேயா என்பது வேதம் சொல்லுகிறபடி புறஜாதியாருடைய பட்டணம். அது எப்படிப்பட்ட தேசமாக இருந்தது என்றால், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள். அந்த தேசத்தை பற்றி சொல்லும் பொழுது மரண இருளின் தேசம். முதல் வசனத்தில் சொல்லுது ஈனப்படுத்தின. மற்றவங்க அந்த தேசத்தை குறித்து என்ன சொல்லியிருந்தாங்க, கேவலமாக நினச்சாங்க. முன்னேற்றம் அடையாத, பின்மாற்றம் உள்ள, ஒரு நாகரிகம் இல்லாத மக்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களின் மத்தியில் வேதம் சொல்லுகிறது அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எப்படி வெளிச்சம் வந்ததுங்க? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மேசியாவாகிய கர்த்தர் இந்த இடத்துல பிறந்தார். நம்முடைய இந்த உலகத்தில் பிறந்தார். பிறக்கும் பொழுது அவர் நாசரேத்தை சேர்ந்த யோசேப்புக்கும் கன்னிமரியாளுக்குமாக அவர் நியமிக்கப்பட்டு கன்னியின் வயிற்றில் அவர் பிறந்தார். பிறந்தது வேத வாக்கியத்தின்படி பெத்லகேமில் பிறந்தார். ஆனால் வளர்ந்ததெல்லாம் எங்கே வளர்ந்தார்? நாசரேத்து ஊரில் வளர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த நாசரேத்து ஊர் எங்கே இருக்கிறதுனா கலிலேயா தேசத்தில் இருக்குது. அது ஈனப்பட்ட தேசம், இருளின் தேசம், மரண இருளின் தேசம் என்று இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் பிற்படுத்தப்பட்ட இடமாக இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். எப்படி அந்த வெளிச்சம் வந்தது? இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல 30 வருஷம் அவர்களோடு என்ன பண்ணார்? வாழ்ந்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, அது அடுத்தது 3.5 வருஷம் பெரும்பகுதியான நேரங்களில் கலிலேயாவில் தான் ஒரு ஊழியம் செய்தார். அவருடைய சீஷர்களில் முக்கியமானவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்க? கலிலேயா பகுதியை சேர்ந்தவங்க. அவர்கள் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ நம்ம சொல்கிறோம், வேதனை சொன்னால் நாங்கள் கிறிஸ்துவினுடைய நற்கந்தமாய் இருக்கிறோம்னு சொன்னேன். முதல் பகுதியில் பரிசுத்தத்தை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நாம் பரிசுத்தராக மற்றவர்களுக்கு காட்டுறோம். 2வது பகுதியில் தேவன் ஒளி உள்ளவராக இருந்து அவருடைய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அதில்
குறிப்பிட்ட இந்த பகுதி கலிலேயா பகுதி, இருளின் கண்டமாக இருந்த இந்த பகுதியை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினால அது வெளிச்சத்தை பெற்ற தேசமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து சீஷிகள் தம்மிடத்தில் தெரிந்து கொண்டு அவர்களை தன்னிடத்தில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்றார். இந்த ஒளி என்று சொல்லும் பொழுது நான் சொன்ன முகத்தில் இருக்கிற ஒளி இல்லை, அது மோசேயினுடைய முகத்தில் வந்த ஒளி. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒளி என்னன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒளி. சுவிசேஷத்தை நம்ம சுவிசேஷங்களை பெற்று இருக்கிறோம். அந்த பெற்றிருக்கிற சுவிசேஷத்தை நமக்குள்ளாக வைத்து கொள்ளாதபடி அது என்ன பண்ணும், மற்றவர்களுக்கு வீசணும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு பிறகு அவருடைய சீஷர்கள் பல இடங்களுக்கு போனாங்க. நம்முடைய தேசம் இந்திய தேசமானது அந்த கலிலேயாவை போல எது நிறைந்த நேரம், மரண இருளின் தேசம், காரிருள் நிறைந்த தேசம். இந்த தேசத்தில் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இல்லை நாகரிகமான உடையை உடுத்தி கொண்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 2000 வருஷத்தில் இல்லை வேண்டாம், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் 300 வருஷத்துக்கு முன்னால் யோசித்து பார்த்துப்போம் எப்படி நாம் இருந்திருப்போம். இந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வந்தது? 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவருடைய சீஷராக இருந்த தோமா எங்கே வந்தார்? அவர் பெற்ற வெளிச்சத்தை எங்கே கொண்டு வந்தார்? இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். அவர் பெற்ற வெளிச்சத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல அந்த வெளிச்சத்தை வீசினபடியினாலே, அந்த சுவிசேஷமாக வெளிச்சத்தை இங்கு வீசினபடியினாலே நாம் என்ன பண்ணுறோம், ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 200 வருஷத்துக்கு முன்னால் வேணாம், காந்தி வாழ்ந்த காலத்தில் காந்தி அநேகரை சந்தித்தார். அதான் சில மக்கள் என்ன பண்ணோம், சில தெருக்களுக்கு போக முன்னால் என்ன போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது. செருப்பு போட்டுன்னு அந்த தெருவில் போகக்கூடாது. அவ்விதமாக ஆண்கள் போகும்பொழுது வேஷ்டியை தலையில் கட்டிட்டு போகணும், அடுத்தது துண்டை இடுப்பில் கட்டிட்டு போகணும். டீ கடைக்கு போனால் 2 தேங்காய் ஓடு வச்சுருப்பாங்க. அந்த தேங்காய் ஓட்டில் டீயை வாங்கி குடிச்சிட்டு கழுவி வச்சுட்டு வந்துடணும். மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது நம்முடைய எச்ச அவங்க மேலே படுதுன்னு சொல்கிறதுக்காக வாயில் வைக்கோல் வடித்து கொண்டு பேசணும். காந்தியடிகள் என்னோட பேசுனாங்க. அவர் கேட்டார், ஏன்பா வாயில் வைக்கோல் வச்சுருக்கிற? நான் பேசும்பொழுது எங்கள் எச்சம் உங்கள் மேலே தெரிச்சிருன்னு சொல்லிட்டு பேசுகிறேன். அவ்வளவு ஒடுக்கப்பட்டவர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை இன்றைக்கு எங்கேயும் நம்ம செருப்பு போட்டுட்டு போகலாம், எந்த இடத்துலையும் போயிட்டு நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் செய்ய முடியும் என்கிற நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணுகிறாதே மாற்றினது அன்றைக்கு தோமா இந்தியாவுக்கு கொண்டு வந்த சுவிசேஷ வெளிச்சம். ஆப்பிரிக்கா கண்டத்தை வந்து இருண்ட கண்டம்னு சொல்லுவாங்க. அந்த இருண்ட கண்டத்துக்கு அங்கே வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் வந்து நர மாமிசம் சாப்பிடுற கன்னிபால்ஸாக இருந்தாங்க. அங்கே யாருமே போக முடியாது. அங்கேயாவது போய் அவருக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்ல போனால் அவங்கள பிடிச்சி உடனே அடித்து சாப்பிட்ருவாங்க. இது ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய ஆரம்ப நிலை. அங்கே போன ஒரு முக்கியமான ஒருவர் லிவிங்ஸ்டன் நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருக்கு முன்னால் போனவங்களை அநேகர் மரித்து போனார்கள். ஆனாலும் அவர் துணிந்து அந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்குமாக கடந்து சென்றார். இப்பொழுது இன்னைக்கு டிவியில் அந்த விளையாடுற டிவி கிரிக்கெட் அந்த வீரர்களுடைய பேரை போடுவாங்க. அவங்க பேர் வந்து சாமுவேல், டேவிட் இப்படிலாம் போடுவாங்க. கன்னிபால்ஸாக இருந்த அவர்களை டேவிடாகவும் சாலமோனாகவும் மற்ற அநேகராகவும் மாற்றினது யாதே? அன்றைக்கு அந்த லிவிங்ஸ்டன் போன்ற தேவனுடைய மனுஷர்கள் அங்கே கொண்டு சென்ற சுவிசேஷ வெளிச்சம்தான். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அந்த ஆசனையை பெற்றுக்கொண்டார்கள். அந்த நற்கந்தத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த பெற்றுக்கொண்ட நற்கணத்தை அவர் என்ன பண்ணாங்க, மற்றவர்கள் மேலே வீசினார்கள். அப்படி வீசினதுனால இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே
நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து சில நற்கந்தங்களை பெற்றிருக்கிறோம். அந்த நற்கந்தங்களில் அநேக நற்கந்தங்கள் உண்டு. 2 மாத்திரம் நேரத்தை கருத்தி நான் உங்களோடு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, அவர் நமக்கு பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டு அவர் வருவரையிலும் பரிசுத்தமாக இருந்து அவரோடு கூட செல்ல நம்ம தகுதிப்படுத்த வேண்டும். அடுத்தது, சுவிசேஷ ஒளியை நம்மிடத்தில் கொடுக்கிறார். நாம் பெற்றுக்கொண்டு சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க அப்படின்றார். நம்ம உலகத்துக்கு வெளிச்சம். அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் பெற்ற வெளிச்சத்தை மரக்காலில் என்ன பண்ணாதீங்க, மூடி வைக்காதீங்க. பெற்ற வெளிச்சத்தை கட்டிலுக்கடியில் கொண்டு போய் வச்சிடாதீங்க. பெற்ற வெளிச்சத்தை கதவு நிலைக்கு ஓரத்தில் நீ கொண்டு போய் வச்சிடாதீங்கன்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன? மரக்கால வைக்கிறதுனா பொருளாசை. சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறோம், ஆண்டவர் ரட்சிக்கிறார் என்பதை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அதை மற்றவர்களுக்கு சொல்லாத என்ன பண்ணுறோம்? பொருளாசை. எப்போ கார் வாங்கலாம், எப்போ பங்களா கட்டலாம், எப்போ நிலம் வாங்கலாம், எப்படி மேன்மையாகலாம், இப்படியே மரக்காலிலேயே மூடி வச்சிருக்கிறோம். அல்லது கட்டிலின் கீழே சுவிசேஷத்தை வாங்கிட்டு அதை சொல்லாதபடி தூங்குகிறவர்களாக இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் தூங்கி கொண்டு இருக்கிறோம். சுவிசேஷத்தை சொல்ல வேணுன்ற உணர்வு நமக்கு வர்றதில்லை, கட்டில் கீழே வச்சிடறோம். அல்லது ரகசியமாக ஒரு மாய்மாலமாக கிறிஸ்துவனை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கதவு நிலை வைக்கிற விளக்கை போல. அப்படி வைக்காதபடி விளக்கு தண்டின் மேல் வையுங்கன்றார். மலையின் மேல் வைக்கிற பட்டணம் மறைந்திருக்கிறதா என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் சொல்கிறார். ஆகவே ஆண்டவரிடத்தில் நாம் பெற்ற வெளிச்சத்தை என்ன பண்ணணும்? நம்ம போய் மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். அவர்களும் அந்த வெளிச்சத்தை கண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் வரும்படியாக இருக்கணும். நம்ம வாசனை, சுவிசேஷத்தின் வாசனையை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வாசனையை மற்றவர்களுக்கும் வீச வேண்டும். ஆகவே நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது கிறிஸ்துவனுடைய நற்கந்தங்களாக அதை பெற்று மற்றவர்களுக்கு வீசுவர்களாக இருக்க கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. மேலும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய நீங்கள் எனக்காக ஜெபிங்க, அது போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.